இந்த படம் இந்திய பெருங்கடலில ஒரு தனிமைப்பட்ட தீவுல ஆரம்பிக்கிறது. அங்க ரொம்ப ஆபத்தான குற்றவாளிகளை போட்டு சிறை வச்சிருப்பாங்க. ஆயுள் தண்டனை ஒருபோதும் வெளியே வர முடியாது. இந்த தீவுல இந்தோனேசியா உட்பட 12 நாடுகளோட மோசமான கைதிகளை சிறை வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு பதட்டமான காட்சி. ஒரு இளம்பெண் அவளோட அம்மா கொடூரமான குற்றவாளிகளால துரத்தப்படுறாங்க. அம்மா மாலி தன் பொண்ணு ஜீன் காப்பாத்த வீரமாய் போராடுறாங்க. சில தாக்குதலை தடுத்து நிறுத்தினாங்க, ஆனா எதிரிகள் அதிகம். இறுதியா மாலியும் ஜீனும் பிடிபடுறாங்க. அப்போ ஒரு புதிய கைதி நிழலாயிருந்து வெளிவரான். அவன்தான் கிம், முன்னாள் போலீஸ் அதிகாரி, இன்டர்போல் முகவர். மாஃபியா தலைவன் குடும்பத்தையே கொலை பண்ணினதால அவனுக்கு தண்டனை. ஜீன் மாலி இருவரையும் காப்பாத்த கிம் வீரத்துடன் போராடி ஒவ்வொரு தாக்குதலையும் வீழ்த்துறான். ஒவ்வொருத்தராவும் அந்த தாக்குனவங்கள தோற்கடிச்சப்புறம் கிம் ஒருத்தரை கேக்குறாரு, ஒரு மனுஷனை எங்க இருக்கான்னு. அதிர்ச்சியா அந்த கிரிமினல் சொல்றாங்க, அவங்க பாஸ் தான் அந்த மனுஷன். கிம்ம விட அவங்க பயப்படுறது அவங்க பாஸதான். அவன் ஒரு மாஃபியா லீடர். இப்ப அவன் அந்த லேண்ட முழுசா கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். அவனுக்கு எந்த ரூல்ஸும் இல்ல. கைதிகளை கொன்னாலும் சரின்னு. அந்த இடத்துல ஜீன் கிம்முக்கு மாலி கிடைக்க உதவி பண்றா. அப்புறம் கிம் ஜீன கிட்ட அவங்க குழு மறைஞ்சிருக்க இடத்துக்கு அழைச்சு போக சொல்றாரு. மயக்கத்துல இருக்கிற மாலியை அவங்க கூட்டிட்டு போறாங்க. போய் பார்த்தா நிறைய பயந்த மனுஷங்க அவனும் அவன் கும்பலும் கிட்ட மறைஞ்சிருக்கிறாங்க. அந்த மறைவிடத்து லீடர் பி கிம்ம வெளியே உதைக்க நினைக்கிறா. ஆனா ஜீன் எப்படி கிம் அவளையும் மாலியையும் காப்பாத்தினான்னு சொல்றா. அப்புறம் பி ஜீன கிட்ட அவ என்ன பண்ணா, அவ கைதாகி அவ அம்மாவ உயிருக்கு கூட ஆபத்துன்னு சொல்லி கிண்டாடுறா. கவனமா இருன்னு எச்சரிக்கையா சொல்றா. அப்புறம் கிம் பி கிட்ட கேக்குறாரு, அவன் எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரியும். அவனை சந்திக்கவும் தோற்கடிக்கவும் அவன் ஆசைப்படுறான். பா அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். கிம் சவால் விடுறது கொடூரமான தீவு தலைவனை மட்டும் இல்ல, அவன் கொடூரத்துக்கு பேர் போனவன். கிம்மும் அவனுக்கும் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கருப்பு வரலாறு இருக்கு. அவன்தான் கிம்முடைய பொண்டாட்டி குழந்தைகளோட சாவுக்கு காரணம். பா மாலிக்கு கூன் இருக்கிற இடம் தெரியும்னு சொல்றாங்க. கிம் அமைதியா இருக்கான். அவன் மனசுல இருக்கிற வலியை மறைக்க முயற்சி பண்றான். கொஞ்ச நேரத்துல பா கிம் கிட்ட எச்சரிக்கை சொல்றான். கூனை எதிர்கொள்ள நினைச்சா அவன் எவ்வளவு ஆபத்தானவன்னு புரியணும்னு சொல்றான். பகல் வெளிச்சம் வந்ததும் ஜீன் சந்தோஷப்படுறா. அவள் அம்மா குணமானாச்சு. குற்ற உணர்ச்சியில ஜீன் அவள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறா. கூன் ஆளுகளால அவள் அம்மா அனுபவிச்ச துன்பத்துக்கு. கடற்கரையில தேடிட்டு இருக்கும் போது சடாரென்னு மாலி கிம்ம பார்க்கிறா. அவள் தயங்கி துப்பாக்கியை அவன் மேலே சுட்டாள். கிம் அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். அப்போதான் தெரியுது, கிம் மைனஸ் போலீஸ் ஆபீசரா இருந்தப்போ மாலியையும் அவளோட கணவனையும் இந்த கொடூரமான தீவுக்கு அனுப்பியது அவன்தான். அப்போ கிம்க்கு தெரியாது, மாலி அப்பவே 1 மாதம் கர்ப்பமா இருந்தாங்கன்னு. ஜீன் பிறந்தது இந்த தீவுல தான். மாலிக்கு தெரியாம கர்ப்பமா இருந்ததுல எதிர்பாராதா ஜீன் பிறந்தா. அதை அதிகாரிகள் கண்டுபிடிக்கவே இல்ல. கிம்ம மேல எவ்வளவு கோபமா இருந்தாலும் கூனின் இருப்பிடத்தை சொல்றேன்னு மாலி சொல்றா. அவனை இன்னும் ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சு. மாலை நேரம் கிம் எரிமலை நோக்கி போய்கிட்டே இருந்தான், துணிச்சலா எதிர்கொள்ள போறேன்னு. சடாரென்னு ஜீன் அவன் பின்னால வந்தா. ஆனா ஆபத்தான பொறியில மாட்டிக்கிட்டா. எரிமலைக்கு வேற வழி தெரியும்னு கதறி அழுது கிம் அவளை விடுவிக்க சொன்னா. ஒரு செங்குத்தான குன்றோரத்துல நிக்கிறப்போ ஜீனோட கதையை கிம் கிட்ட சொன்னா. அவள் அப்பா ஒரு காலத்துல அந்த தீவுல ராஜா, ஒரு கொலைகாரன். ஆனா அப்பா நல்லவனா மாறணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவருக்கு எதிரியா இருந்த கொடூரமான அதிகார ஆசைப்பட்ட ஒருத்தன் ஜின்னோட அப்பாவையும் அவருக்கு உதவி பண்ணவங்களையும் கொலை பண்ணிட்டான். சும்மா இல்ல, உடனே கிம் ஜீன் 2 பேரும் போற வழியில தன்னோட குழுவுல உள்ளவங்க கொடூரமா காயப்பட்டிருக்கிறாங்க. அந்த கொலைகாரன் டீம் பண்ணின வேலை. அந்த கலவரத்துல கிம் ஒரு பொம்மைய பாக்குறான். அவன் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. அந்த நினைப்புல கிம் உருகி போறப்போ ஜீனை கொலைகாரன் டீம் கடத்திட்டு போயிடுறாங்க. கிம் உடனே சரியாயிட்டு அவங்கள விரட்டி போறான். ஒரு கைவிடப்பட்ட கட்டிடத்துக்குள்ள. அங்க கொலைகாரன் டீம் பல சிறைச்சாலை கைதிகளை பிடிச்சு வச்சிருக்கு. கிம் சண்டை போட்டு அவங்களை காப்பாத்தறான். அவனை எதிர்த்தவங்களையும் தொலைச்சுடுறான். முதல் கட்டிடத்தை சுத்தம் பண்ணின கிம் அடுத்த கட்டிடத்துக்குள்ள தைரியமா நுழைஞ்சான். டேய் பாரு, கொடூரமான எதிரிகள் காத்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் டெர்மினேட்டர் மாதிரி கிம் முன்னேறான். எந்த சவாலையும் சந்திக்க ரெடி. அடுத்த கட்டிடம் 3வது கட்டிடம். அங்க பாரு, ஜீன் கைதியா இருக்கா. கிம்முக்கு முன்னாடி கோன்டாப் க்ளோசலி காவலாளி. டென்ஷன் சூடு பிடிக்குது. காட்டுமிராண்டி போர். ஆனா கிம் பின்வாங்கிறது இல்ல. அவன் வலிமையால காவலாளிகளையும் அவங்க தலைவனையும் தோற்கடிச்சிடுறான். வெற்றி, கொடூரமான வெற்றி. சீக்கிரமே ஜீனை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புறான் கிம். ஜீன் மனமில்லாம சம்மதிச்சு திரும்பி போறா. கிம் பாத்துட்டு இருக்க பின்னால ஒரு எதிரி வந்து அடிக்க ரெடி. ஆனா சரியான நேரத்துல மாலி வந்துடுறா. பா அவன் டீமுடன்.
ஜீனை தேடிட்டு இருந்தாங்க. ஆனா ஜீன் போயிட்டா. காலி கையால போக மாட்டாங்க. அந்த கட்டிடத்துல கைதிகளை விடுதலை பண்ணிடுறாங்க. எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. எஸ்கேப். அடப்போங்கடா. கூண்டா படைகளை ஒருத்தன் தப்பிச்சு ஓடி வந்து தலைமையில இருக்கிறவங்க கிட்ட சொல்றான். என்னன்னா, ஒரு அசுர பலசாலி கூண்டா படையை ஒரே நொடியில அழிச்சு புட்டான். இப்போ அவன் கூண்டாவே தேடிட்டு இருக்கான்னு. அதை கேட்டா அவனுக்கு ஒரு பயங்கர நினைவு. கடந்த காலத்துல கிம் அவன் எவ்வளவு கொடுமை பண்ணான். அவன் குடும்பத்தையே அழிச்சு புட்டான், இரக்கமே இல்லாம. இப்போ அவனுக்கு ரொம்ப கோபம். உடனே அவன் தன்னோட சிறந்த வீரர்களை அனுப்புறான் கிம்ம பிடிக்க. சில மணி நேரத்துல ஜீன் மேல கூண்டா வீரர்கள் வில்லு அம்பு சுடுறாங்க. ஒரு பொண்ணு வில்ல ஏந்திரா ஜீன்ன கொல்ல. ஆனா அப்போதான் கிம் வருகிறான். ஜீன்ன காப்பாத்துறான். வேகமா ஓடிட்டு இருக்காங்க. பாதுகாப்பான அறைக்கு போறாங்க. ஆனா அந்த குழப்பத்துல கிம்முக்கு ஒரு விஷ அம்பு பின்னால பாயுது. முல்லி பார்த்தா உடனே அவள் தாக்குதலுக்கு நடக்கிறாள். அவள் பட்டென்று கூனோட ஆளுகளை எல்லாம் தள்ளிவிட்டா. ஒருத்தர் கூட நிற்கல. ஜீன் காயமில்லாம இருக்கிறத பார்த்த மாலி சந்தோஷத்துல தத்தி தத்தி ஓடி போய் அவள் பக்கம் போனா. அந்த நேரத்துல கிம் உணர்வு இழந்து விழுந்தான். விஷம் அவன் உடம்புல பரவிடுச்சு. மாலி சட்டென்று மருந்து கொடுத்தா. உடனே அவனுக்கு முதல் உதவி பண்ணி அவன் உயிரை காப்பாத்தினா. கொஞ்ச நேரத்துல அவன் கூட இருக்கிறவங்களோட கிம் ஜீன் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. முதல்லப்பா கிம்மை விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சான். கூனோட வேற ஒருத்தன் வரலாம்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஜீன் கெஞ்சி கெஞ்சி கிம்மை விட்டுட்டு போகாதேன்னு கெஞ்சினா. கிம் நொந்து போயிட்டான். காயமடைஞ்சிருக்கான்னு கருணையோட அவனை ஒரு மறைஞ்ச இடத்துக்கு கொண்டு போக முடிவு பண்ணாங்க. அங்க போய்ப்பா சிலரை பின்பக்கமா ஓட சொன்னான். அவனும் ஒருத்தனும் கவனத்தை திசை திருப்பி ஓடுறவங்கள காப்பாத்தினாங்க. அவன் ஃப்ரெண்டு ஓட முயற்சி பண்றப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அவங்க இருவரும் வேற வேற மொழி பேசுறாங்க. சரியா பேசிக் புரியல. அந்த இந்தோனேஷியா காரன் பாப்பாங்கறா, இங்க பாருங்க, ஆங்கிலம்லையா கொரியன்லையா கலங்கடிச்சிட்டு சாமர்த்தியமா போயிட்டு இருந்தாருப்பா. அடங்கப்பா. ஒரு மறைஞ்சு போன பொறி ஐயையோ காலுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. ஓடுடா ஓடுடா உயிர் காப்பாத்துறான்னு கத்தினாருப்பா. ஆனா அவரு ஃப்ரெண்ட் புரியல, அங்கேயே நின்னுட்டாரு. அடக்கடவுளே, இருவரும் ஒரே ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அப்பப்பா கிம் மட்டும் யாருக்கும் தெரியாம சேஃபா ஒளிஞ்சிட்டாரு. சூப்பர் டாக்டர்கள் அங்கேயே இருக்காங்க. காயத்தை பூசி குணமாக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் இரவு பாவோட சாரி சக மனிதர்கள் ஜோக்லோட ஆட்கள் புடிச்சிட்டாங்க. அட, ஜோக்லன்னா ரொம்ப கொடூரமான ஆளு. சீரியஸா பாவோட ஃப்ரெண்ட்ஸ கொல்லுங்க, ஆனா பாவை விட்டுடுங்கன்னு சொன்னாரு. என்னடா இது அடுத்த நாள் காலையில அந்த மறைவிடத்துக்கு ஓடி வந்தாரு, யாருக்கும் தெரியாம. ஜோக்லாவும் அவரு கூட்டாளிகளும் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தாங்க. அடே ஜோக்லா வந்து கிம் எங்க இருக்கான், உடனே கொல்லணும்னு கத்தினாரு. யாரும் ஜோக்கால் கொடூரமா கட்டளையிடுறான். அவன் ஆட்கள் எல்லாரையும் கொல்லணும்னு. கிம் இன்னும் நினைவு இல்லாமல் கிடைக்கிறான். அவன் உடம்புல விஷம் ஓடுது. ஒரு பயங்கரமான சண்டை. கூட்டாளி ஜோகால் ஆட்களோட போராடுறாங்க. ஒருத்தரா விழுறாங்க. ஜோகாலோட அடங்காத தாக்குதலை தாங்க முடியாம ஜீன் தைரியமா ஜோகாலை எதிர்க்க முயற்சி பண்றா. ஆனா ஜோகால் ரொம்ப பலசாலி. அவளை சட்டென்று தள்ளி விடுறான். மாலி அம்மாவ நிலத்துல விழுந்துடுறா. மாலி கஷ்டப்படுறத பார்த்த கடுமையா ஜோகால தாக்குறான். ஆனா ஜோகால் சாமர்த்தியமா பிஏவை தோற்கடிச்சிடுறான். அவன் உயிரை விடணும்னு நிர்பந்திக்கிறான். எல்லா நம்பிக்கையும் போச்சுன்னு தோணுச்சு. அப்போதான் கிம் புது சக்தியோட எழுந்திருக்கான். ஜோகால் ஆட்களோட சண்டையிட போறான். கிம் ரொம்ப சீரியஸா போராடி ஜோகால் ஆட்களை ஒவ்வொருத்தரா தோற்கடிக்கிறான். அவன் ஜோகாலை எதிர்கொள்ள நிக்கிறான். ஜாலோடையும் அவனோட அசுர பலசாலி கூட்டாளியோடையும் நேருக்கு நேர் சந்திப்பு. கிம் ஆச்சரியம். ஜாலை வெல்றது அவன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஈஸி. ஜாலோட அந்த பலசாலி கூட்டாளி மைனஸ் அவன் நம்பிக்கைக்குரிய நண்பன் மைனஸ் மட்டும்தான் கிம்முக்கு சவால். ஆனா கிம்முடைய அசாத்தியமான திறமையும் வலிமையும் நிறுத்த முடியாதது. அந்த இறுதி எதிரியையும் அவன் லேசா வென்றுட்டான். மறைவிடத்துல ஜீனும் மாலியும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களோட கூட்டாளிகளோட உடம்புகள் சுத்தி. துக்கம் இருந்தாலும் கிம் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். கண்களில் உறுதிப்பாடுடன் கூனோட தலைமையகத்துக்கு போறான். அவன் மனைவி குழந்தைகளை கொன்றவனை சந்திக்க. கூனோட காவலர்களையும் வேகமாகவும் காட்டுத்தனமாகவும் தாக்கி வீழ்த்திட்டான். இப்போ அவனும் நேருக்கு நேர். அதுதான் கிம்முடைய ஆழமான கோபத்துக்கு காரணம். இந்த கணத்து காத்திருந்தான் கிம். சண்டைக்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சி ரகசியத்தை சொல்றான் கிம். அவனும் தான் அந்த வலியில் ஓரளவுக்கு காரணம்.